ஃபிளெமிங் தூக்குனா மட்டும்தான். இல்லனா இதேதான் நடக்கும். அவனோட ஈகோவை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு வச்சு செய்வான். இஸ் லீஸ்ட் பாதர் அபவுட் த சிஎஸ்கே ஃபேன்ஸ், இஸ் லீஸ்ட் பாதர் அபவுட் த கிரிட்டிசிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு மேட்ச் தோத்தாலோ அந்த சீசன் தோத்தாலோ பிளெமிங்கோ சரி ருத்ராஜ் கைக்வாடோ சரி ஒரு போஸ்ட் மேட்ச்லயோ இல்ல ஒரு இன்டர்வியூலயோ ஓகே ஒரு ஒத்துக்கிறாங்களா தான் பண்ணது தப்பு, எங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அக்செப்டன்ஸ் என்னைக்குமே இம்பார்ட்டன்ட் போல. நீ என்னைக்கு வந்து உன்னோட ஃபெயிலியர் நீ அக்செப்ட் பண்ணிறியோ நீ இம்மிடியா சக்சஸ் பார்க்க ஆரம்பிப்ப. நீ உன் ஃபெயிலியர் நீ அக்செப்டே பண்ண மாட்ட. எங்களால முடிஞ்சது நாங்க பாருங்க, நாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். நீ ஃபீட் பண்றடா அந்த யங்ஸ்டர்ஸ. அவன் ஒன்னும் உனக்கு வந்து 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அப்படியே மேட்சா பயங்கரமா வின் பண்ணி கொடுத்து அப்படியே அப்படியே எல்லாரும் ஏன் நின்னு பாக்குற மாதிரி இல்ல. அவன் ஒரு டேலண்ட் நீ கொடுத்துருக்க, ஓகே. ஆனா நீ 14 crores அவனை நீ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீ சொல்ற நீ ஜஸ்டிஃபை பண்ணிட்ட. என்ன யங்ஸ்டர்ஸ் நீ பெருசா எடுத்துட்டு வந்து வச்சுட்ட? ஒரு 2 பேர் எல்லா டீம்லயும் தான் இருக்கானுங்க. அப்ப பஞ்சாப்லாம் என்ன சொல்லுவான்? சின்ன பசங்களை வச்சுதானே அவனுங்க வந்திருக்கானுங்க. நீனும் பெருசா அப்படியே உலகத்திலேயே எதுவும் பண்ணாத மாதிரி பேசுற. நான் திருப்பி சொல்றேன், நம்ம பிளெமிங்னு பேசி பேசியே வெறுப்பாயிடுச்சு. இந்த முட்டு கொடுக்குற எனக்கு இன்னொன்னு செம கடுப்பாது பாலா.